டைம் ஈவினிங் 5:44 தான் ஆகுது. ஏன் இவ்வளோ இருட்டா இருக்கு அப்டின்னா சடனா வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா வெளிச்சமா இருந்தது. திடீர்னு பார்த்தா வெதர் அப்படியே டோட்டல் சேஞ்சு. இந்த மிச்சிகன்ல மட்டும் வெதர ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. டைமுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். நாம அதுக்கேத்த மாரி வெதர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சடனா வார்னிங் மெசேஜ் வந்துச்சு. இந்த மாரி இன்னைக்கு சிவியர் தண்டர்ஸ்டார்ம் வரப்போகுது அப்டின்ட்டு. அதுவும் எஸ்பெஷலா நாங்க இருக்க ட்ராய் சிட்டில 5:50க்கு வரும் அப்டின்னு போட்டுருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 5:44, 5:45லேருந்து கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5:50க்குலாம் நல்லா காற்று செம்ம காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே வெளியவே நிற்க முடியல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ காற்று அதிகமாகவே தான் இருந்தது. அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப இங்கெல்லாம் ரெயின் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸ் தான். அதுக்கு அதிகமாகலாம் இருக்காது. அதே மாதிரி தான் ரெயின் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஊரில் இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் இங்கேக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நம்ம ஊரெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.